தஞ்சாவூரில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் ஆனந்தி. தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள சுமார் 400 ஏக்கர் பரப்பளவிலான குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து தண்ணீர் மூழ்கி முளைக்க துவங்கியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒரத்தநாடு தாலுகாவுக்கு உட்பட்ட வடக்கு கோட்டை, மண்டலக்கோட்டை, ஆயங்குடி, சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் மேற்பட்ட குறுவை பணிகள் தொடங்கியது. தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மிதக்கின்றன. தொடர்ந்து அப்பகுதியில் 5 நாட்கள் மழை பெய்து வருவதால் நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கிவிட்டன. மிகுந்த சிரமத்திற்கு இடையில் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்திருக்கின்றன. நட்ட பயிர்கள் அறுவடை நேரத்தில் முளைக்க தொடங்கியதால் மிகப்பெரிய அளவிற்கு மகசூலும் இழப்பையும் வருவாய் இழப்பையும் சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றன. வேளாண் அதிகாரிகளும் முறையிட்டதற்கு எங்களுக்கும் மேல் இடத்திலிருந்து உத்தரவு வந்த பிறகு வயலை பார்வையிட வருவதாக கூறுகின்றன என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்தில் பல பகுதிகள் மழை பெய்து வருவதால் போர்க்கால அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.